பழம்பெரும் சினிமா பிரபலம் ஒருத்தர் காலமான செய்தி வெளியாகி பலருக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. யார் அந்த பிரபலம், அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த பார்க்கலாம். திரைப்பட இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர் என பன்முக தன்மை கொண்டவர் தான் ஷியாம் பெனகல் அவர்கள். இவர் டிசம்பர் 14, 1934 மும்பையில் பிறந்திருக்காரு. கடந்த 10 நாளைக்கு முன்னாடி ஷியாம் பெனகல் அவர்கள் தன்னுடைய 90வது பிறந்த நாளாக கொண்டாடியிருக்காரு. இந்த பிறந்த நாள் ஃபங்க்ஷனில் திரைப்பிரபலங்கள் பலரும் கலந்துக்கிட்டு ஷியாம் பெனகல் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அங்கூர், நிஷாந்த், மந்தன், பூமிகா, ஜுனூன், மண்டி என பல படங்களை இயக்கியிருக்காரு. இந்திய சினிமாவில் இவர் இயக்கிய அங்கூர் திரைப்படம் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். 900க்கும் மேற்பட்ட விளம்பர படங்களையும் ஷியாம் பெனகல் அவர்கள் தயாரிச்சிருக்காரு. புனே ஃபிலிம்ஸ் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவின் தலைவராகவும் இருந்திருக்காரு. ஏ சைலண்ட் ஆஃப் தி ஸ்ட்ரீட்ஸ், ஜவஹர்லால் நேரு, சத்யஸ்ரீ ஜே என இவரது படங்கள் பாராட்டுகளை பெற்றுச்சு. ஷியாம் பெனகல் அவர்கள் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், தாத்தா சாஹேப் ஃபால்கே என பல விருதுகளையும் பெற்றிருக்காரு. 90 வயதாகும் ஷியாம் பெனகல் அவர்கள் கடந்த சில மாதங்களாகவே சிறுநீரக கோளாறு காலமாக மும்பையில் இருக்க வக்காடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். வயது முதிர்வு காரணமாகவும் சிறுநீர் கோளாறு காரணமாகவும் சிகிச்சை பெற்று வந்த ஷியாம் பெனகல் அவர்கள் சிகிச்சை பலனின்றி காலமாக இருக்காரு. இவருக்கு நீரா பெனகல் என்ற மனைவிக்கும் பியா என்ற மகனும் இருக்காங்க. கடந்த 2023 வெளியான முஜீப் தி மேக்கிங் ஆஃப் எமோஷனல் என்ற திரைப்படம் தான் ஷியாம் பெனகல் அவர்கள் இயக்கிய கடைசி திரைப்படமாகும். ஷியாம் பெனகல் அவர்கள் காலமான செய்தி வெளியானது திரைப்பிரபலங்களுக்கும் ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. ரசிகர்கள் திரைப்பிரபலங்களுக்கும் ஷியாம் பெனகல் அவர்களுக்கு ஆழ்நேரங்களை தெரிவித்து வர்றாங்க. எங்களுடைய சேனல் சார்பாக ஆழ்நேரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.